வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஃப்ரைடே நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர் 2 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ். நான் இன்னும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறப்பே நான் எது மோஸ்ட்லி அடிக்கடிக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ஏற்கனவே தெரிஞ்சது தான், நீங்கள் 11th எழுதியிருப்பீங்க. அதனால் கொஷின் பேட்டர்னை பற்றி உங்களுக்கு எதுவும் பேச வேண்டிய டாபிக் இல்லை. டைரெக்டாக நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸில் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி முடிங்க. அதுக்கப்புறமேட்டு புக் இன்சைட் பார்த்துக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து 12 1 மார்க்ஸ் வந்துறதால நீங்கள் புக் பேக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக படித்து முடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். இந்த ஜிங்கோட யூசஸ்ஸு, அப்புறமேட்டு எதுக்கெலாம் யூசஸ் இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் சிலபஸ் படி எந்தெந்த யூசஸ்லாம் வருதோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங்: ஐசோஜன்ஸ், டெட்ராஜன்ஸ், நிக்டோஜன்ஸ், கால்கோஜன். இது ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின். வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். விச் இஸ் மோர் ஸ்டேபிள், Fe3+ or Fe2+? எக்ஸ்பிளைன். மோர் இம்பார்ட்டன்ட். Give 2 example for zero order reaction. Very important. Give the dehydration of glycerol. Calculate the pH of 0.01 m HNO3 solution. இது பார்த்தீங்கன்னா ஈஸியான சம்மு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். வாட் இஸ் மீன் பை டேர்ம் ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர்? வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் ஏ பிசிசி ஸ்ட்ரக்சர்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதில் பிசிசி ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, இல்லை எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க, இல்லை எஸ்சி ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சர் கேட்டாலும் அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 24th கொஷின் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. பார்ட் சி பொறுத்த வரைக்கும் அபிலி ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கிவ் எ ரீசன் சப்போர்ட் தட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் எ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லாந்தனைடு, ஆக்டனைடு 5 மார்க்ஸில் கூட இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஈஸியான கொஷின். ஷார்ட் கீ டிஃபெக்ட், ஃப்ராங்கல் டிஃபெக்ட், மெட்டல் ஆக்சஸ் டிஃபெக்ட்லாம் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் படிச்சுக்கோங்க. லூவிஸ் ஆசிட் அண்ட் பேஸ். கிவ் 2 எக்ஸாம்பிள். குளோப்ஸ் சிமிட் ரியாக்ஷன் இருக்குது. அப்புறம் யூட்ரோபின் ரைட் இட் ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? யூரோட்ரோபின். சரிங்களா? அந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அது புக் இன்சைடு கொஷின். எக்ஸ்பிரஷன் ஃபார் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் Hg2Cl2. இதுக்கு எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. இது புக்கில் இருக்கும் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் போரேட் ரேடிக்கல், அப்புறம் 2nd கொஷின், 3rd கொஷின், 4th கொஷின், 5th கொஷின், 32 அந்த கொஷின். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பார்ட் டி பொறுத்த வரைக்கும் மினரல் அண்ட் ஓர்ஸ். உங்களுக்கு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேரக்ட் 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் 5 கொஷின் இருக்குன்னா அதில் ஏ பார்ட் வந்து ஒரு 5 மார்க் கேட்டாங்கன்னா பி பார்ட்டு கன்ஃபார்ம் 3 மார்க்ஸ் இல்லை 2 மார்க்ஸாக தான் கேட்பாங்க. சரிங்களா? அதுபடி பார்த்தோன்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹீலிங்கம் டயக்ராம் கேட்டிருக்காங்க. அப்புறம் சிலிக்கான் கேட்டிருக்காங்க. யூசஸ் ஆஃப் சிலிக்கான் கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். யூசஸ் ஆஃப் ஹீலியம் கேட்டிருக்காங்க. லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், வாட் ஆர் த கேசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி, எஸ்சி, எஃப்சிசி இதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சமயம் கம்பல்சரியில் கூட கேட்பாங்க. ஆஃப் ரியாக்ஷனை வச்சு. சரிங்களா? அப்புறம் ஆண்டர்சன் ஆசல்பெல்ச் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. விக்டர் மேயர் டெஸ்ட்டு, லூகாஸ் டெஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க. மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா கேனிசரோ மெக்கானிசம் படிச்சுக்கோங்க. ஆல்டால் கண்டென்சேஷன், அப்புறம் எஸ்டரிஃபிகேஷன், இது மெக்கானிசம்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நோவங்கல் ரியாக்ஷன், நேம் ஆஃப் த ரியாக்ஷனை கொஞ்சம் படிங்க. நம்ம 2nd செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்க்க வந்தோன்னா இதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். யூசஸ் ஆஃப் ஆலம், பாஸ்பின் ஆக்ட் அஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட், லாந்தனைட் கன்ட்ரக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. இன்னர் கொஷின் 20 கொஷின் அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த கொஷின். சரிங்களா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆஸ்ட்வெல் டைலூஷன் லா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா யூரோட்ரோபின் அது கேட்டிருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பீட்டடாக எல்லா கொஷின் பேப்பர்லையுமே வரும். மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இதில் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இன்ஆர்கானிக் பென்சினை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு அக்ரோலின் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் மேலச்சிட் க்ரீன் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புக் இன்சைடு கொஷின்.
டெட்ராஹெட்ரல் அண்ட் ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க. லூவிஸ் ஆசிட் பேஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் கேட்டிருக்காங்க. இதில் பார்ட் டி பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல், போரிக் ஆசிடிசிட்டர், இன்னட் பேர் எஃபெக்ட், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். பொட்டாசியம் டைக்ரோமேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா இல்லை செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஏற்கனவே இதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் ஏ டீஹைட்ரேஜிங் ஏஜென்ட். எஃப்சிசியோட பேக்கிங் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட்டு, 3 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஆஃப் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸே தனியாக ஒரு கொஷினாக கேட்பாங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. லவ்ரி பான்ஸ்டட் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசஸ், டிஃபைன் பஃபர் இண்டெக்ஸ், அது கேட்டிருக்காங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலரிட்டி, ரைட் எ நோட் ஆன் ஃப்ராங்கல் டிஃபெக்ட், ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், எக்ஸ்பிளைன் க்ளோப்ஸ் ரியாக்ஷன், இது கேட்டிருக்காங்க. ஆல்டால் கண்டென்சேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அரினியஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கும் சரிங்களா, அது வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் அரினியஸ்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 7th and 8th லெசனில் அந்த அரினியஸ் கான்செப்டை வச்சு 2 கொஷின் வரும். அந்த 2 கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அடிக்கடிக்கு கேட்குற கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நான் சொன்ன கொஷின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்குள்ளே வீடியோவாக கொடுத்துட்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்